வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெட் வெல்வெட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நிறைய பேரோட ரொம்ப ஃபேவரட்டான கேக்குங்க. இன்றைக்கி நம்ம இதில் க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணாமல் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெட் வெல்வெட் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு பால் 1/2 கப் எடுத்துருக்கேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சிடலாங்க. நமக்கு பட்டர் மில்க் ரெடி ஆயிரும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1/4 கப் அளவு பட்டர் எடுத்துக்கலாங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க. இப்போ இது கூட 1 கப் அளவு பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. 2 முட்டை எடுத்துருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பீட் பண்ண முட்டையை இதில் நம்ம சேர்த்துடலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு ரெட் ஃபுட் கலர் எடுத்துருக்கேன். ஃபுட் கலர் சேர்த்துட்டு ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச பட்டர் மில்கை சேர்த்துடலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு சல்லடையை வச்சுக்கலாங்க. இதில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துடலாம். இது கூட பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், 1 சிட்டிகை உப்பு, பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா சலிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு பேட்டர் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு பால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆகிருச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ ஒரு குக்கரில் உப்பு பரப்பி விட்டுட்டு அது மேலே ஸ்டாண்டு வச்சுருக்கேங்க. இது 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கேக் ட்ரே எடுத்துருக்கேங்க. இதில் வெண்ணெயை எல்லா சைடும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பட்டர் பேப்பரை வச்சிடலாம். பட்டர் பேப்பர் மேலேயும் வெண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லாட்டி பரவாயில்ல. இப்போ இது சுற்றியும் நான் பட்டர் பேப்பர் வச்சுக்கிறேன். இது மேலேயும் எல்லா சைடும் வெண்ணெயை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை ஊற்றிடலாங்க. இப்போ ஏர் பபிள்ஸ் இருந்தால் இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா அதெல்லாம் போயிடும். 7 நிமிஷம் ஆகிருச்சுங்க. இப்போ இதுக்குள்ளே கேக் ட்ரே உள்ளே வச்சு 40லேருந்து 45 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ 45 நிமிஷம் ஆகிருச்சு. செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி குச்சியை வச்சு நம்ம செக் பண்ணும்போது அது கிளியராக வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ இது கிளியராக இருக்குது. கேக் ரெடி ஆகிருச்சு. இது நல்லா ஆற விட்டுறலாங்க. இப்போ ஆறுனதும் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதில் இருக்க பட்டர் பேப்பர் எல்லாம் எடுத்துடலாம். கேக் சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிருச்சு. ஒரு பவுலில் 1 கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கேங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துடலாம். நீங்கள் விப்பிங் க்ரீம் பீட் பண்ணும்போது எப்போயுமே பவுலும் பீட்ரும் சில்லுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கேக்கோட மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாங்க. இதை நீங்கள் டெக்கரேஷனுக்காக மிக்ஸி ஜாரில் போட்டு தூள் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி குட்டீஸில் கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பாங்க. இப்போ இதை 2 பகுதியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு லேயர் மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கிறேன். இது 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை கரைச்சி எடுத்துருக்கேங்க. இதை அப்ளை பண்ணிக்கலாம்.
இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச க்ரீமை எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது மேலே இன்னொரு லேயரை வச்சிடலாம். இப்போ இந்த லேயர் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பை அப்ளை பண்ணிடலாங்க. இப்போ இது மேலே க்ரீம் வச்சு எல்லா சைடும் கவர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, க்ரீம் எல்லா சைடும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது மேலே ஒயிட் சாக்லேட்டை துருவி போட்டுக்கிறேங்க. இந்த கேக்கோட ஒயிட் சாக்லேட்டும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது டெக்கரேஷனுக்காக செர்ரி வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இது மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ கட் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ரெட் வெல்வெட் கேக் ரெடி ஆகிருச்சு. இதில் க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணாமல் விப்பிங் க்ரீம் வச்சு பண்ணியிருப்போம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.